இப்ப உங்க பீரியட் அந்த காலகட்டத்துல சின்ன தம்பி இதெல்லாம் வந்த காலகட்டத்துல இந்த தாலி பொண்ணுங்கிறவ ஒடுக்கமா இருக்கணும். ஒழுக்கம்ங்கிற வார்த்தை, ஒழுக்கம் ரெண்டு பேருமே ஒழுக்கமா இருக்கணும். ஒடுக்கமா இருக்கணும். என்னதான் இருந்தாலும் ஒரு அவன் ஆம்பளை, நீ பொம்பளை, இதெல்லாம் எல்லா ஹீரோஸும் செஞ்சிருக்கீங்க. நீங்க அவங்க எல்லாம் சொல்ல, தமிழ் சினிமா ஒரு ட்ரெண்டாவே அதான் இருந்தது. என்னதான் இருந்தாலும் அவன் ஆம்பளை, நீங்க பொம்பளை, ஒரு ஒடுக்கமா இருக்கணும், ஆம்பளை எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த ட்ரெண்ட் எல்லாம் இந்த ஜென்சி கிட்ஸ் காலத்துல ஒளியுது. அதை நீங்க எப்படி பாருங்க? இல்ல, நீங்க அப்படியே சொல்லிட்டே வரும்போது நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு என்ன சொன்னீங்க. சத்தியமா ஒரு படத்துல கூட நான் செய்யவே கிடையாது. என்னுடைய பொண்டாட்டி தேவை படத்துல பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருப்போம். அந்த பொண்ணு வந்து தாம்பத்திய வாழ்க்கைக்கு இல்லைன்னு தெரிஞ்சே நீங்க முடிவாகும் போது நான் அவளை ஒரு பெண் வந்து எதுக்கு வந்து மனைவின்றவ மனைவியா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. அது படுக்கைக்கான விஷயம் கிடையாது. தாய்க்கு பின் தாரம் அல்ல, தாய்க்கு பின் தாயேன்னு அவளை அக்செப்ட் பண்ணிட்டு அதுதான் பொண்டாட்டி தேவையோட விஷயம். நான் ஒவ்வொரு படத்திலையும் சொல்ல வந்தது அப்படிதான் சொல்லியிருக்கேனே தவிர எனக்கு டக்கு டக்குன்னு உதாரணங்கள் சொல்ல முடியல. எந்த படத்துலயும் நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி பெண்ணு புதிய பாதையில என்னவா இருந்ததுன்னா, புதிய பாதையில மட்டும் எனக்கு அந்த மாதிரி ஒரு பேர், இவன் போய் ரேப் பண்ணிட்டு வருவான், இவன் ரேப் பண்ண அந்த பொண்ணு போய் அவனை திருத்தி கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் திருத்திங்கிறது கூட கிடையாது. அது எப்படின்னா, கற்பழிக்கப்பட்ட பெண் வந்து கற்பழிச்சவன் எவனோ அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு. நான் அந்த படத்துல அப்படி சொல்லலை. அப்படி சொன்னா அது ஜெயிக்கவும் ஜெயிக்காது. அது ரொம்ப அருவருப்பான ஒரு படமா இருந்திருக்கும். அதுக்குதான் நம்ம திரைக்கதைன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அந்த கற்பழிப்பு காட்சி முடிஞ்ச உடனே இந்த ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பேசுற ஒரு காட்சி ஒண்ணு இருக்கு. அந்த காட்சியில இவ கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவன் சொல்ற பதிலுக்கு பின்னாடி அவனுக்கு ஒரு பெயின் இருக்கிறது தெரியும். ஏன்னா உனக்கு கண்ட ஈரமே இல்லைன்னா அழுது அழுது வத்தி போச்சுன்னு சொல்லுவான். உங்க அம்மாவை பத்தினா கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவான். ஏன்டா பணம் கொடுத்தா நீ இது செய்யறியடா, நான் பணம் கொடுத்தா எனக்கு நம்ம இதுவும் பெரிய விஷயம், நீ முந்திக்கிட்டே நான் செஞ்சிருப்பேன். அவன் பேசுற வார்த்தைகள் வந்து அவளுக்கு வந்து ஒரு விதமான இதை ஏற்படுத்தும். அப்புறம் உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமா குளிச்சுட்டு நீ பாட்டுல வேலையை பாருன்னு சொல்லுவான். அந்த நேரம் பார்த்து அவளுக்கு கல்யாணம் நடக்கும் போது அந்த மாப்பிள்ள வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த நடத்த தவறுக்கும் உனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்பாரு. அவ வந்து இல்லைன்னா, அப்ப நீ குளிச்சுட்டு வா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த குளிச்சுட்டு வாங்குறதே அவளுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். குளிச்சா போயிடுமா அந்த விஷயம், அது வந்து அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். இந்த கல்யாணம் மட்டும் தப்புன்னு முடிவு எடுப்பான். இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணிட்டு நேரம் அவன் யாருன்னு போய் பாப்பா. அப்பதான் தெரியும் இந்த சொசைட்டியால பழிவாங்கப்பட்ட, அவன் பிறந்து எவனோ ஒருத்தி குப்பத்தொட்டில போட்டு போயிட்டான், பாலுக்காகவும் கூழுக்காகவும் அழுதவன் அப்படியே வறண்டு போய் இரும்பாயி போயிடுச்சு அவனை இதயம்னு அவன் கண்டுபிடிப்பான். அதுக்கப்புறம் ஏன் அவனுக்கு நம்ம அந்த அன்பை கொடுக்க கூடாதுன்னு நினைப்பா. அதை கொடுத்தது மூலமா அந்த கதை வளரும். அப்படிதான் வருமே தவிர கற்பழிக்கப்பட்ட பொண்ணு போய் அவனோட வாழணும்னு நான் சொன்னேன். அப்படித்தானே புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறது.